தமிழகத்தில் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் அதிகரித்து வரும் நிலையில் இந்த சம்பவங்களில் ஈடுபடும் நபர்கள் பெரும்பாலும் அந்த குழந்தைக்கு தெரிந்த முகங்களாக இருப்பதுதான் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அப்படி சமீபத்தில் நடந்த சில சம்பவங்கள் பற்றி இந்த தொகுப்பில் பார்க்கலாம். திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அடுத்துள்ள ஊதியூர் காவல் நிலையத்திற்குட்பட்ட அரசு பள்ளியில் பணியாற்றும் ஆசிரியர்தான் சிவகுமார். இவர் பொங்கல் பண்டிகை முடிந்து பள்ளி தொடங்கிய நிலையில் முன்பு அங்கு படித்து வரும் ஒரு மாணவியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாகவும், அது குறித்து அந்த மாணவி விடுமுறை தினத்தில் ஊருக்கு சென்றபோது அங்குள்ள உறவினர்களிடம் தெரிவித்துள்ளார். இதை கேட்டு அதிர்ச்சி அடைந்த உறவினர்கள் காவல் கட்டுப்பாட்டு அறை புகார் எண் 100க்கு தொடர்பு கொண்டு புகார் தெரிவித்துள்ளனர். இதையடுத்து பொங்கல் பண்டிகை முடிந்து நேற்று முன்தினம் பள்ளி தொடங்கிய நிலையில் ஊதியூர் மற்றும் காங்கேயம் அனைத்து மகளிர் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணை மேற்கொண்டனர். பின்னர் ஆசிரியர் சிவகுமாரை கைது செய்து காங்கேயம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் ஆசிரியர் சிவகுமார் அதே பள்ளியில் படிக்கும் வேறு மாணவிகளிடமும் இதேபோல பாலியல் சீண்டலில் ஈடுபட்டாரா என்ற கோணத்திலும் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதேபோல ஓசூர் அருகே 10 வயது சிறுமியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட தாத்தா உறவுமுறை கொண்ட நபர் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அடுத்த சூளகிரி அருகே இறந்த நபருக்கான காரியம் நிகழ்ச்சி நேற்று இரவு நடைபெற்றுள்ளது. அப்போது 55 வயதான கோவிந்தராஜ் என்பவர் குடிபோதையில் பேத்தி முறை கொண்ட 10 வயது சிறுமியிடம் பெற்றோர் குறித்து கேட்டறிந்து இல்லை என்று தெரிந்ததும் சிறுமியை தனியாக அழைத்து சென்று பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. சிறுமியின் அலறல் சத்தம் கேட்டு அருகில் இருந்தவர்கள் சிறுமியிடம் விசாரித்துள்ளனர். அப்போது சிறுமி பேட் டச் என்று கூறியதைத் தொடர்ந்து அதிர்ச்சியடைந்த சிறுமியின் தாயார் ஓசூர் அனைத்து மகளிர் போலீசில் புகார் அளித்ததன் பேரில் கோவிந்தராஜை போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்துள்ளனர். அதேபோல அருப்புக்கோட்டை அருகே பள்ளி மாணவிகளுக்கு ஆபாச படம் காட்டிய அலுவலக உதவியாளர் போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே மல்லாங்கிணரில் அரசு உதவி பெறும் மேல்நிலைப் பள்ளி உள்ளது. இந்த பள்ளியில் சுமார் 500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் படித்து வருகின்றனர். சில நாட்களுக்கு முன்பு இந்த பள்ளியில் விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது. அதில் பாலியல் சீண்டல் குறித்து எடுத்துரைக்கப்பட்டது. அப்போது 2 மாணவிகள் விழிப்புணர்வு முகாம் நடத்திய அலுவலர்களிடம் புகார் தெரிவித்தனர். அதில் இந்த பள்ளியில் அலுவலக உதவியாளராக பணிபுரிந்து வரும் ராஜமாணிக்கம் எங்களிடம் ஆபாச படங்களை தொடர்ந்து காண்பித்து பார்க்குமாறு கூறுகிறார் என்று தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து குழந்தைகள் பாதுகாப்பு குழு அருப்புக்கோட்டை அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். அதன் அடிப்படையில் வழக்கு பதிந்த போலீசார் பள்ளி அலுவலக உதவியாளரான ராஜமாணிக்கத்தை போக்சோ சட்டத்தில் கைது செய்து சிறையில் அடைத்தனர். தொடர்ந்து நாகையில் 7 வயது சிறுமியிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட பெட்டிக்கடைக்காரர் போக்சோவில் கைது செய்யப்பட்டுள்ளார். நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூர் வண்டிப்பேட்டை பகுதியைச் சேர்ந்தவர் குமார். இவரது வயது 55. இவர் பெட்டிக்கடை வைத்து நடத்தி வருகிறார். இந்த நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு கடைக்கு வந்த 7 வயது சிறுமியிடம் பாலியல் அத்துமீறலில் குமார் ஈடுபட்டுள்ளார். இது குறித்து அந்த சிறுமி தனது தாயிடம் தெரிவித்துள்ளார். இதையடுத்து சிறுமியின் தாய் அளித்த புகாரின் பேரில் நாகை அனைத்து மகளிர் போலீஸ் இன்ஸ்பெக்டர் வேம்பரசி வழக்கு பதிந்து குமாரை போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தார். குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் அத்துமீறல்கள் அதிகரித்து வரும் நிலையில் இந்த விவகாரத்தில் உடனடியாக தலையிட்டு தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என குழந்தைகள் நல ஆர்வலர்களும் சமூக ஆர்வலர்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர்.